சூரா அன்பியாவிலே 87வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான். ஒரு பெரியோரு சிக்கலுக்கு மாட்டினார். எங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக எல்லோருமே மீள முடியாது என்று நாங்கள் நினைக்கிற அளவுக்கு சில சிக்கல்களை எதிர்கொண்டே தீர வேண்டும். அப்படிதான் இந்த உலகம். நாங்க யாரும் சொர்க்கத்தில் வாழல. இங்க நிறைய சிக்கல்களை பிரச்சனைகளை சந்தித்தே ஆக வேண்டும். அந்த நேரங்களில் இந்த பிரார்த்தனை என்பது மிக மிக முக்கியமானது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க. தண்ணியில மாற்றுறதுங்கிறதே பெரிய ஒரு சவால். தண்ணிக்குள்ள மீனுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க. எதுவுமே வெற்றிக்கான எந்த வழிகளும் அவருக்கு தெரியல. அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார்கள், லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை இறைவா. சுப்ஹானக், நீ தூய்மையானவன் யா அல்லாஹ். இன்னி குந்து மினல் ஸாலிமீன், நானோ அநியாயக்காரர்களில் ஒருவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நானே அநீதி செய்திருக்கிறேன் இறைவா. அப்படி என்று அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த இறுக்கமான நேரத்தில் பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்துகிறார்கள். இந்த மாதிரி அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருக்கு நாங்கள் பதிலளித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம், துக்கத்தில் இருந்து அவரை விடுவித்தோம். இப்படித்தான் முஃமின்களையும் நாங்கள் விடுவிப்போம். அப்படி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். இப்போ எங்களோட வாழ்க்கையில மீளவே முடியாத ஒரு பிரச்சனைப்பா அப்படி என்று மனசுல நினைக்கிறீங்களா? இந்த வசனத்தை நினைவுபடுத்துங்க. சூரா அன்பியாவிலே 87வது வசனம். அல்லாஹ் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்டது, லா இலாஹ இல்லா அன்த் சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன்.